எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கை இப்போ உங்க கையில தான் சார் இருக்குது. உன்னோட வாழ்க்கைன்னு சொல்றீங்க, அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவன் ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு. வாயை திறந்தா பொய்யை தவிர வேற எதுவுமே பேச மாட்டான். அதனாலதான் அவங்க அப்பா கூட அவன பிசினஸ்ல சேர்த்துக்கவே இல்லை. இவன் ஆன்லைன்ல ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ண சொல்லி ஏமாத்திட்டு இல்லீகலா பிரவுன் சுகர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரவுன் சுகரா? இது தெரியாம நானே உனக்கு 2-3 வேலை பார்த்திருக்கேன். ஒரு தடவை நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். அப்போதான் அவன் இந்த மாதிரி இல்லீகல் பிசினஸ் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சது. போலீஸ் கேட்கிறப்போ என்னை தெரியாதுன்னு சொல்லி கலட்டி விட்டுட்டான். அவனாலே நான் 6 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்தேன். இப்போ அவன் கூட எனக்கு எந்த கான்டாக்ட் கிடையாது. அவன் எப்படி போலீஸ்ல மாட்டாம இருக்கிறான்? அவன் எது செஞ்சாலும் புத்திசாலித்தனமா செய்வான். அதனாலதான் இது வரைக்கும் போலீஸ்க்கு எந்த சாட்சியும் கிடைக்கல. சார், அவனை கையும் கொள்ளுமா பிடிச்சி போலீஸ்ல மாட்டி விட ஏதாவது வழி இருக்கா? ஈசிஆர்ல ஒரு காட்டேஜ் இருக்கு. அங்கேதான் அவனோட டீலிங் எல்லாம் பண்றான். அந்த லொகேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கேதான் சரக்கு மாத்துறாங்க. நாளைக்கு தான் வியாழக்கிழமை. நாளைக்கு அங்க போனீங்கன்னா அவனை கையும் கொழுவுமா பிடிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? நீங்க அவனை போலீஸ்ல மாட்டி விட்டீங்கன்னா அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவி. சரிங்க சார், நாங்க வரோம். உங்க தங்கச்சி வாழ்க்கைய எப்படியாவது அவன் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. மகிழ்ச்சி. என்னடி, என்ன வேணும்? இல்ல தண்ணி. ரூம்லயே தண்ணி இருக்குமே. இல்ல காலி ஆயிடுச்சுமா. சரி, எடுத்து குடி போ. ஹலோ. ஹலோ கதிர், நான் சௌமியா பேசுறேன். சொல்லு சௌமியா. கதிர், நான் இன்னைக்கு உன்னை கண்டிப்பா பார்த்தாகணும். நான் இன்னைக்கு நைட் எங்க வீட்டு மொட்டை மாடியில வெயிட் பண்ணுவேன். நீ வந்துரு. நான் எப்படி சௌமியா வர முடியும்?
லவ் பண்ணும்போது மட்டும் வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்த இப்ப மட்டும் எப்படி பார்க்க முடியும்னு கேக்குற? அந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வேற. உன்னை இப்ப எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க சௌமியா. நான் இப்ப வந்தா கண்டிப்பா பிரச்சனையான சௌமியா. அதெல்லாம் எனக்கு தெரியாது கதிர். நான் இன்னைக்கு உன்னை பார்த்தே ஆகணும். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. நீ இன்னைக்கு நைட் எங்க வீட்டுக்கு வர. என்ன சௌமியா, சிச்சுவேஷன் புரியாம சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? நான் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ இன்னைக்கு நைட் டெல்லிக்கு வேற கிளம்பி போயிடுவ. அதுக்கப்புறம் நம்ம எப்ப பாப்போன்னு கூட எனக்கு தெரியாது. காரணம்லாம் சொல்லாம நீ வா கதிர். நான் உன்னை பார்த்தே ஆகணும். ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கோ சௌமியா. யாராவது பார்த்தாங்கன்னா அது நமக்கு தான் ப்ராப்ளம். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் வராது. நான் பாத்துக்கிறேன். நீ இன்னைக்கு கண்டிப்பா வர. நான் உனக்காக பால்கனில வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பாய். என்ன பேபி, நீ இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டா? ஆமாங்க, இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே நான் டெய்லி வீட்டுக்கு சீக்கிரம் தான் வருவேன். சீக்கிரம் வந்தா மட்டும் என்ன, என் கூட ரொமான்ஸா பண்ணிட போறேன். லேப்டாப் முன்னாலதான் உட்கார்ந்துருக்க போறேன். அது எஸ், இதே மாதிரி தான். நீ தனியா பேசிட்டுருங்க, நான் ரூம் போறேன். ஓகே, பாய். அவள் பேபி, அது என்னது கையில பார்சல்? பாத்துட்டீங்களா? இதா சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? ஆனா அது என்னன்னு இப்ப சொல்ல மாட்டேன். நான் இப்ப ரூம் போவேன், ஆனா நீங்க இங்கே இருக்கணும். புரியுதா? மேல சின்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்க ரூமுக்கு வந்தீங்கன்னா என்ன சஸ்பென்ஸ்னு உங்களுக்கே தெரியும். என்னன்னு தெரிஞ்சுக்காம என்னால அவ்வளவு நேரம்லாம் இருக்க முடியாது. என்னன்னு நீ இப்பவே சொல்லிட்டு போ. சான்ஸே இல்லைங்க. சஸ்பென்ஸ்னா அது சஸ்பென்ஸ் தான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, இன்னைக்கு நைட்டு நம்மளோட லைஃப்ல ஒரு புது பக்கத்தை ஓபன் பண்ண போறோம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியாம கன்ஃபியூஷனா இருக்குமே. அப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் வார்த்தையில சொன்னா புரியாதுங்க, செயல்ல காட்டுறேன். பட் அது கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். நான் சொல்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு நீங்க ரூமுக்கு வரவே கூடாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அந்த பயம் இருக்கணும். அமுல் பேபி நம்மள ரொம்ப குழப்பிட்டு போறான். ஏதோ லைட் போட புது பக்கத்தை வர ஓபன் பண்ண போறேன்னு சொல்றான். அப்படி என்ன செய்ய போறான்? டன் டடை. ஜாஸ்மின். ஃப்ளவர்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த ஜாஸ்மினோட ஸ்மெல்லே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். குட் குட் ஜாஸ்மின். இப்ப நம்ம தூணும். ஓகே, முதல்ல ஜாஸ்மின். இப்ப ரோஸ் அப்படியே போடணும். எதுவா இருந்தாலும் ஒண்ணு இங்கே வச்சு சொல்லிருக்கலாம், இல்ல என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா ஏன் அமுல் பேபி இது ரெண்டையுமே செய்யல? அப்படி என்ன சஸ்பென்ஸா இருக்கும்? இது மேலயும் நம்மளால பொறுமையாலாம் இருக்க முடியாது. நம்மளே போய் பாத்துற வேண்டியதான். வரேன் இரு.
இத்தனை நாளா வெறும் கனவுல மட்டும் நடந்துகிட்டு இருந்த நம்ம ரொமான்ஸ் இன்னிதான் நிஜமா நடக்க போகுது. அண்ணா அம்மாஞ்சியா இருந்த நம்மளோட அமுல் பேபி எப்படி ரொமான்டிக் அமுல் பேபியா மாறினா? சரி, எப்படி மாறினா என்ன, மாறிட்டான்ல, அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப மட்டும் நாம இங்க இருக்கிறத பார்த்தா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்டு டென்ஷன் ஆயிடுவான். அப்புறம் ரொமான்ஸ் மிஸ் ஆயிரும். வேணாம் வேணாம். அதனால அவன் சொன்ன மாதிரி அவன் கூப்பிடுற வரைக்கும் நம்ம கீழேயே இருப்போம். லக்கு. ஐயோ, அவள் பேபிக்குள்ள எப்படி இப்படி ஒரு மாற்றம் நடந்துச்சு? என்னால நம்பவே முடியல. ஜாலிதான். அவள் பேபிக்குள்ள எப்படி இப்படி ஒரு மாற்றம் புரியலையே. ஒண்ணுமே புரியல. என்ன பண்ண போறேனோ? ஐயோ. சத்யா, என்ன இன்னும் பிரபு வரலையா? ஆ, அவரு இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டாரு. ரூம்ல இருக்கிறாரு. ஆ, அவ ரூம்ல இருக்காங்கற, நீ ஏன் ஹால்ல இருக்க? என்னடி நடக்குது? மறுபடியும் சண்டை போட்டுட்டியா? ஏன் 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 அப்படி? ஆ? நான் இப்போ வேற லெவல்ல சந்தோஷமா இருக்கிறேன். சண்டையான்னு கேட்டு இருக்கிறீங்க? அப்படியா? இந்த சந்தோஷத்துக்கு காரணத்தை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? போங்க அத்தை. எனக்கு வைக்கவா இருக்கு. ஓ, வெக்கமா வருதா? அப்போ ஏதோ பெரிய விசேஷமா தான் இருக்கும் போல. அத்தை, அவர்தான் கால் பண்றாரு, இருங்க. ஓ, சொல்லுங்க. சஸ்பென்ஸ ஓபன் பண்ற டைம் வந்துருச்சு. எல்லா செட்டப்பும் பெர்ஃபெக்ட்டா ரெடியா கன்னு மாதிரி இருக்கு. இப்போ நீங்க வரலாம். ம். என்னடி சொல்றான் அவன்? ஆ, என் புருஷரு என்ன மேல கூப்பிடுறாரு. அடிப்பாவி, ஒரே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு உன் புருஷன் உனக்கு கால் பண்றான்னா பெரிய சஸ்பென்ஸா இருக்கும் போல இருக்கு. ஆமாட்ட. ஆஹா, ஆனா அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. ஓ, வெக்கம். ஐயோ, அப்படி. ஏய், சும்மா இப்படியே வெக்கப்பட்டுட்டே இருக்காத, போ. சரி சரி சரி. ஐயோ, இவன் ஒருத்தி. All the roses are placed perfectly. Perfect. என்ன பேபி இதெல்லாம்? பெடெல்லாம் பூத்து இருக்கிற என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. ஏங்க, இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? ம். இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வெயிட்டிங். ஆ? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நீங்க அசந்து போற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண போறேன். ம். ம். ஓ ஓ ஓ. ஏங்க, வாங்க வாங்க, வந்து அந்த விளக்கேத்துங்க. வாங்க. ம், விளக்கேத்துங்க. விளக்கேத்தவா? என்ன புதுசா இது? ஓ, லைட் ஆஃப் பண்ணிட்டு விளக்கு வெளிச்சத்துல. ஐயோ, ராணி அவள் இவனுக்கு பேர் ரொமான்ஸ் வராதுன்னு நினைச்சிட்டேனே. ஏங்க, ஆ? என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க, வந்து விளக்கேத்துங்க. ஆ, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. என்ன ஒரு அவசரம் என் அமுல் பேபிக்கு. இத்தனை நாளா இந்த அவசரத்தை காட்டாம என்னதான் பண்ணியோ. ஏங்க, என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? டைம் ஆகுது, ஒண்ணும் வாங்க. இல்ல, ஒண்ணும் இல்ல. ம், விளக்கேத்துங்க. சூப்பர். குட். ம்? விளக்கு கீழே போடாம வைக்கணும். என்ன பண்றான் இவன்?
பர்ஃபெக்ட். என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? உட்காருங்க. கீழையா? கீழே தாங்க, உட்காருங்க. ஆக்சுவலி பெட் மேல சில பேர் பண்ணுவாங்க, அது தப்புங்க. அது அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஆக்சுவலா தரையில் தாங்க பண்ணணும். உட்காருங்க. என்னங்க உட்கார சொன்னா நேத்து கல்யாணம் ஆன பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர மாதிரி வெக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன இப்படி பாக்குறீங்க? இதோ பாருங்க, இந்த வலது கால தூக்கி இடது கால மேலையும், இந்த இடது கால தூக்கி வலது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தூக்கி வைங்க, இப்படி வைங்க. நாம இப்போ என்ன பண்ண போறோம்? யோகா. யோகாவா? யா, யோகா. ஏங்க யோகா பண்ணா நம்ம மனசுக்குள்ள இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் நம்ம உடம்பு புத்துணர்ச்சி ஆகி புது ரத்தம் ஊறி கிட்டத்தட்ட நம்ம புதுசா பிறந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவோம்னு மாஸ்டர் சொன்னாருங்க. அவன் தெரியலையே, அவன் மட்டும் என் கையில கடிச்சா சாவ வச்சிரும். அந்த மாஸ்டரு இப்படி பெட்ல பூவெல்லாம் போட சொன்னாரா? அவர் அப்படி சொல்லல. ஆனா நம்ம யோகா பண்ண போற இடம் சுத்தமா நல்ல மனமா இருக்குன்னு சொன்னாருங்க. அதான் நான் வந்து யோசிச்சு ஃப்ரெஷ் ஸ்மெல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி நான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து பெட் ஃபுல்லா போட்டேன். ஸ்மெல் சூப்பரா இருக்குல்ல? ஸ்மெல். எஸ், பர்ஃபெக்ட் டெக்கார். ஏங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டு தலையாட்டுறீங்க, ஆனா முகத்தை மட்டும் எங்க ஒரு மாதிரி வச்சு தலையாட்டுறீங்க? சும்மா. சும். ஆமா, இந்த யோகா எல்லாம் பண்ணி உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கின்னு என்ன பண்ண போறீங்க? என்னங்க எப்படி கேட்டீங்க? நம்ம ஹெல்த்தியா இருக்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். உடம்பே ஒரு கோயில்னு திருமூலர் சொல்லியிருக்காருங்க. அப்ப நம்ம அதை நல்லா பாத்துக்கணும்ல. ஏங்க நீங்க என்ன சாதாரணமா தானே பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு என்னமோ நீங்க என்ன கோவமா பாக்குற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குங்க. கோவமா தான் பாத்து நிறுறேன். லூஸ் அமுல் பேபி. லூஸ் அமுல் பேபியா? ஆமா, பைத்தியம் பைத்தியம் லூசு அரை மெண்டல். என்னங்க நீங்க இப்படிலாம் திட்டுறீங்க? அப்படிதான்டா திட்டுவேன் மூதேவி. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை ஏதாவது கெட்ட வார்த்தையில திட்டலாம் போல இருக்குது. ஆனா புருஷனா போயிட்டேன்னு பாக்குறேன். என்ன மரியாதை தெரியுது? என்னமோ நினைச்சுக்கின்னு வந்தா யோகா பண்றானா? யோகா பைத்தியம். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். யோகா பண்றதுக்கு எவனாவது பெட்ல பூ போடுவானா? பைத்தியம் பைத்தியம் பைத்தியக்காரன் லூசு பாயல. இத்தனை பைத்தியமா?